ஹலோ கைஸ், நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிவு சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கனே ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இது முன்னாடி எடுத்துட்டு 3 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்காக பொறுமையாக பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா இது எனக்கு போதும். வழக்கம் போல இந்த எபிசோடு வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்சளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை போகலாமா. ஹீரோவா அந்த உல்ஃப் மாத்ததுக்கிட்ட இருந்து தப்பிச்சுன்னு இருக்கான். என்ன இது முன்னத்து காட்டிலும் இப்ப என்னோட பாடி ரொம்ப லேசா இருக்கு. இப்ப என்னோட ஸ்வாட் இல்லைன்னு எப்படியாச்சும் என்னோட கையை வச்சு நான் பயன்படுத்துறேன். ஏன்னா இதை விட்ட நான் வேற வழி இல்லை. எவ்வளவு நல்லது இதை பார்த்து பயந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊத்துன ஒரே குத்துக்கு அது போய் செவத்துல மோதிக்க. ஆஹா என்ன இது, என்னோட ஸ்ட்ரென்த் வந்து டெய்லி குவெஸ்ட்ல இன்க்ரீஸ் பண்ணனால எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா இருந்தாலும் இது என்னை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இது பலவீனங்கள் ஆகல என்னோட அடிகள் மூலியமா. அதுக்கப்புறம் ஹீரோ தொடர்ச்சி அடிச்சுன்னு இருக்கு. அது கிட்ட வர இது வேலை செய்யல. அதுக்கப்புறம் அந்த மான்சர் பின்னாடி அட்டாக் பண்ண அதோட ஹீரோவை அட்டாக் பண்ண அதுக்கு ஒண்ணுமோ வெறியாயிடுது. ஹீரோவும் நான் இப்ப என்னதான் பண்றது, ஹீரோவும் இது என்னால தனியா சமாளிக்க முடியாது. எனக்கு என்னோட நண்பர்கள் இந்த தேசியம் முடிச்சிருக்கோம். இப்ப என் கூட ஒரு ஹீலர் கூட இல்ல என்னோட காயங்களை குணப்படுத்த. அதுக்கப்புறம் அந்த இருந்து ஓடி அவனுடைய பேக்ல இருக்க சாப்பாடையும் குடிக்க தண்ணியை தேடி போறான். இன்னும் நான் எவ்வளவு சமாளிக்கிறது. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஸ்வாட் இருந்துச்சுன்னா இதோட கதையை நான் ஈஸியா முடிச்சிருப்பேன். எனக்குன்னு ஒரு மேஜிக் பவரும் கிடையாது. வெப்பன் தானே சொன்னேன். இன்வென்டரி ஓபன் பண்ண அந்த வில்ஃபும் வர அது கிட்ட இருந்து தப்பிக்காக ஹீரோவும் இன்வென்டரில இருந்து ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். அதுவும் கிட்ட வர அதோட ஹீரோவும் கத்திட்டு ஒரே போடுதான். இதை ஏன் நான் கவனிக்காம விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிமோ இந்த மாதிரியான ஸ்வாட் அவர் வாங்க சொன்னாரு. கிட்டத்தட்ட அதுக்காக 3 பில்லியன் செலவு பண்ணதா சொன்னாரு. ஆனா இருந்தாலும் அந்த மாதிரியான ஸ்வாட்ல என்னால இப்போதைக்கு வாங்க முடியலனாலும் இதுல உண்மையிலேயே ஓகே தான். இப்போதைக்கு இதை வச்சு தான் நான் சமாளிக்கணும். அதோட ஹீரோவோட காயங்கள் குணமாக என்னடா இது வலிக்கவே இல்லை, என்னோட காயங்கள் குணமாயிடுச்சா. அதுக்கப்புறம் இன்னும் 2 ரோல்ஸ் வரேன். இப்ப நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பதான் என்கிட்ட ஆயுதம் இருக்குது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ தயாரா இருக்க. பார்த்த ஸ்வாடு உள்ள மாட்டேங்குது தரையில. ஆஹா இந்த நேரம் பார்த்து இது சொதப்புதே, இது ஸ்வாட வெளிவா அப்படின்னு ஹீரோ பதட்டத்தோட பார்த்துன்னு இருக்கேன். அந்த மான்சஸ் கிட்ட வந்து அடுத்த நிமிஷமே ஹீரோவை ஸ்வாட சரியா எடுத்து அட்டாக் பண்ண ஒண்ணு தப்பிக்குது. இன்னொரு பக்கம் இன்னொன்னு பின்னாடி வரும்போது அட்டாக் பண்ண அது வாயில டைட்டா பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே இதுங்க ரொம்ப அபாரமானதுதான். ஏன்னா இதோட உங்க பேர்லயே அமைஞ்சிருக்கேன் ஸ்டீல் ஃபேங்க் வுல்ஃப்னு. இப்பதான் எனக்கு இது ஸ்வாடை கிடைச்சி. இதை வச்சு நான் இன்னமும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். நீ என்னடா அதை வாயில கவின்னு இருக்கு, இதை போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட இருந்து தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்வாடை வச்சு அது போடுதில்ல. உண்மையிலேயே இதை நான் ஒத்துக்கணும். அந்த டபுள் டென்ஷன்ல நான் இருந்த போது என்னோட ரேங்கை காட்டிலும் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இப்போ அதிகரிச்சிருக்கு. அந்த இடத்துல இருந்த பயத்தை விட இந்த இடத்துல இப்போ இருக்கிற பயம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப ஹீரோவும் அட்டாக் பண்ணலான்னு இதை பார்த்துன்னு இருக்க. இது ஒன்னும் தப்பிச்சு ஓடிது அந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் ஹீரோ தலையில உட்காந்து யோசிக்கிறான். என்னடா இது என்னோட லெவல் 2 ஆயிட்டு இருக்கு. இப்பதான் விஷயமா புரியுது. நான் லெவல் 2க்கு ஆன உடனே என்னோட அப்கிரேட்னால என் உடம்புல அந்த காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு இருக்கு. அப்பனா நான் எந்த அளவுக்கு லெவலப் ஆகணும் அந்த அளவுக்கு சக்தி சரியா மாறலாம் போல. அந்த அளவுக்கு எனக்கு காயங்கள் அவ்வளோ வராது. என்னோட பேசிக் எபிலிட்டி மொத்தமே இப்போ நான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய புத்திசாலித்தனத்தையும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். என்ன பலத்தை மட்டுமே நம்பி நான் இருக்கக்கூடாது. இருந்தாலும் இப்போதைய என்னோட பலம் வந்து 10வது. எப்பவுமே நான் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸை கேதர் பண்ணணும் அந்த அளவுக்கு என்னோட சக்தி எல்லாமே அதிகரிக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ராங்கரா மாறுவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பீஸ்ட்டுமே அந்த டஞ்சன்ல பார்த்த மாதிரி எதுவுமே அந்த லெவலுக்குலாம் வர முடியாது. அதனால இதுங்களுக்கு நான் எவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த மான்சஸ் கிட்ட போயிட்டு இதுகிட்ட எதனா ஸ்டோன்ஸ் அப்படி இல்லைனா மான ஸ்டோன்ஸ் எசன்ஸ் ஸ்டோன்ஸ்ல இருக்குதான் சொல்லி சர்ச் பண்ணி இருக்கான். அந்த இடத்துலயோ ஐட்டம்ஸ் மட்டும் கிடைக்குது. என்ன இது கேம போலியே தான் இருக்கு. அப்ப இது கேம போலியே இருக்குதுன்னா உண்மையிலேயே இன்ஸ்டன்ட் டஞ்சன்றது என்னோட உலகத்துல இருக்க உண்மையான டஞ்சனை காட்டிலும் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய லெவலுக்கு தான் என்ன தயார்படுகிறாங்க. அப்பனா இவங்களுக்கு தேவை நான் ஸ்ட்ராங் ஆகணும் மட்டும்தான். பரவாயில்லையே இந்த சிஸ்டத்துல ஸ்டோர் கூட இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்டோர்ல இருக்கிற பொருள் வாங்காம இருக்கிறதுக்கான காரணமே அது எல்லாமே லாக்ல இருக்கு. இன்னமும் கொஞ்சம் லெவலில் போயிட்டானா அதெல்லாம் வாங்கிடலாம். அப்படி இல்லைனா சேல் பண்ணாலும் அவனுக்கு மணி வரும். அதோட அந்த பள்ளியும் விற்க 20 கோல்டு காயின் கிடைச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இதோட தரம் வந்து மொத்தமாவே ஈராங் டஞ்சனா இருக்குமோ. அப்பனா இதெல்லாம் ஒரு பணமே கிடையாது. இன்னமும் நிறைய வேட்டையாடணும். நான் என்ன பண்றது அடுத்தது. ஏன்னா இந்த இடத்தோட பாச நான் தோக்கடிச்சா மட்டும்தான் வெளியே போக முடியும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த இடத்த விட்டு நான் வெளியே போகணும். டெலிபோர்டேஷன் ஸ்டோன் வேணும். அதையும் நான் எங்க போய் தருது. அதே மாதிரி ரொம்ப நாட்களும் இந்த இடத்துல நான் இருக்க முடியாது. ஏன்னா சாப்பாட்டுக்காகவோ தண்ணிக்காகவோ நான் தட்டுப்பாடோட இழந்துருவேன். இது ஈரங் டஞ்சனோ இல்லையோ ஆனா இந்த இடத்தோட பாசை என்னால் தனியா சமாளிக்க முடியுமா? ஏன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா 20 நிமிஷம் இந்த இடத்துல நான் இன்னமும் லெவலப் ஆயிட்டேன்னா அந்த பாசையே கொள்ற லெவலுக்கு எனக்கு பவர் வந்துருமே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ணணும்? அப்போ நான் இந்த இடத்துல லெவலப் ஆகணும். அந்த லெவலப் ஆகிறதுக்குள்ள நான் சாகிறதுக்கான பல வாய்ப்புகள் இந்த இடத்துலயும் இருக்கு அப்படின்னு பேசின இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா அந்த ஸ்டீல் ஃபேங்கோட ஓனைகளும் ஒரு கூட்டமாவே வந்துருது. ஹீரோ இதை பார்த்துட்டு கொஞ்சம் பதறான். நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி செத்து பொழைச்ச வேண்டாம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மான்சரை காட்டிலும் நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மான்சர் செய்ததுக்கப்புறம் ஹீரோவோ ஒத்தாலாம் இந்த இடத்துல இருக்க மொத்த ஓனை கூட்டத்தையும் காலி பண்றான். ஓனத்தையும் அடிச்சு கூட நீங்க எவ்வளவு பண்ணாலும் நான் இந்த இடத்துல சாக மாட்டேன். உங்க எல்லாரையும் தான் நான் கொல்ல போறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் சாகிறதுக்காக வரல. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. என்னுடைய அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கு காசு வேணும். என்னோட தங்கச்சியோட படிப்புக்கும் காசு வேணும். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்காத நான் வீணாக்க மாட்டேன். வாங்க சண்டை போடலாம். ஹீரோ அதோட வெறித்தனமா சண்டை போடுறான். ஒன்னத்தையும் விட்டு இருக்கல. நான் இன்னும் பலசாலி ஆகணும். இதே மாதிரி நான் பலசாலியா இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதுக்கு முன்னாடி நான் பயந்த அந்த காடையே கூட கொள்ள முடியும். அதுக்கு எந்த விதமான ரூல்ஸ் போட்டாலும் அதையும் நான் கடந்து வருவேன். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு டைட்டில் கிடையாது உல்ஃப் அசாசியன். அதுக்கப்புறம் புதுசா உருவாகுன்னு அந்த கேட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே இருக்கு. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட பார்த்துன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் எல்லாத்தையும் கொண்டு போட்டு வச்சிருக்கான். அங்கங்க ரத்தம் தெரிச்சு கிடக்குது. ஹீரோவோடைய ஸ்வாட் பார்க்க ஆகும் இந்த ஸ்வாட் ரொம்ப நேரம் நீடிக்காது. எப்படியாச்சு இப்போ பொழுது சாயறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பணும். அதோட ஹீரோக்கு ஸ்டோர்ல இருக்க எல்லாத்தையும் இப்போ வாங்குறது விற்கிறது எல்லாமே
எல்லாமே அன்லிமிட்டடா பண்ண முடியற மாதிரி ஆப்ஷன் காமிக்க இப்போ என்கிட்ட 34 உல்ஃபோடைய பற்கள் இருக்கு, 2 ஸ்வாட்ஸ் இருக்கு, அதே மாதிரி 1 டிராவலர் கிளாக்கும் இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எனக்கு ஒரு டெலிபோர்டேஷன் ஸ்டோன் கிடைச்சிருக்கு. இதை நான் இந்த இடத்த விட்டு போகிறதுக்காக பயன்படுத்தணும். ஆனா இருந்தாலும் இந்த மாதிரியான வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா? அவ்வளவு ஈஸியா கிடைக்காதனால தேவையில்லாம இந்த இடத்துல நான் டெலிபோர்டேஷன் ஸ்டோனை பயன்படுத்தி தப்பிச்சு போயிட்டேன்னா வேற ஒரு ஆபத்தான சூழ்நிலை இந்த மாதிரியான ஸ்டோன் கிடைக்காம போயிடும். நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா இந்த டஞ்சன் மறைஞ்சிருமா இல்ல அப்படியே இருக்குமா? ஏன்னா நான் போன பிறகு பின்னாடி எதனா இதுல இருந்து மான்சஸ் வெளியே வந்து பெரிய ஆபத்தாயிடும். லிமிட்டட் டைமுக்குள்ள இது மறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. எதுவுமே தெரியாம நான் இந்த இடத்த விட்டு போகிறது நல்லது இல்ல. ஆனா தெரியாத விஷயத்துக்குள்ள மூக்கு நுழைச்சி இப்போ ஆபத்தை நோக்கி போற மாதிரி தான் எனக்கு தோணுது. கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் முன்னோக்கி போறேன். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டோர்ல டெலிபோர்டேஷன் ஸ்டோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி போறான். இன்னொரு பக்கம் ஜூகி போயிட்டு இருக்கா. அவளுக்கு ஒருத்தங்க கால் பண்றாங்க. ஹலோ, நான் ஜூகி பேசுறேன். இது அண்டர் அசோசியேஷன்ல இருந்தா மன்னிச்சிடுங்க, நீங்க நடந்த விஷயத்துக்கு. இது எமர்ஜென்சியா? ஒரு டஞ்சனோட கேட்டு உடையிற கண்டிஷன்ல இருக்கான். உடஞ்சிருச்சான். எனக்கு பக்கத்துல தான் இருக்காது. அடடா, நான் அந்த ஆஃபர் அப்பயே ஏத்துக்கணும். அவங்க கேட்டப்பவே ஒத்துக்காதனால இப்போ ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, நாங்க இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு ஃப்ரீ அட்னஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு குறைஞ்சபட்சமாச்சு ஹீலர்ஸ் தேவை. அவங்க இல்லாதனால கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? சரி, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒத்துக்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு மான்சஸையும் போட்டு சொல்றான். எனக்கு லெவலப் ஆக ஆக இந்த மான்சஸ்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. ஒவ்வொரு மான்சரோட தலையில தெரியுற அந்த சிம்பிள்ஸ் ஒயிட் கலர்ல தெரியுற சிம்பிள் வந்து பலவீனமானது, ஆரஞ்சு நிறம் எனக்கு ஈக்குவலானது, சிகப்பு நிறம் தான் என்னை விட ஹையஸ்ட் பலம் கொண்டது. ஆனா முன்னாடி எனக்கு சிவப்பு நிறத்துல தெரிஞ்ச ஸ்டில் ஃபேங் உல்ஃபோடைய எழுத்துக்கள் எல்லாமே இப்போ ஒயிட்ட தெரியுது. அப்ப நான் லெவலப் ஆக ஆக எனக்கு பலசாலியா தெரியுற ஒவ்வொன்றுமே எனக்கு வீக்கா தெரிய ஆரம்பிச்சிருது. ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு கரண்ட்ல இருக்க லெவல் கண்டிப்பா பத்தாது. அதை என்னால முழுசா உணர முடியல. அப்ப நான் என்னமோ அதிகப்படுத்தணும். இருந்தாலும் என்னுடைய பெர்செப்ஷன் எபிலிட்டிக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா மற்ற மான்ஸ்டர்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது. அங்க பெரிய மான்ஸ்டர் இருக்கு. இருந்தாலும் எனக்கு பதட்டமா இருக்கு உள்ளுக்குள்ள. என்னால உண்மையிலே சமாளிக்க முடியுமா இல்ல முடியாம நான் இந்த இடத்துல செத்துருவேனா? இதுக்கப்புறம் இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் எனக்கு வந்து லெவலப் ஆக உதவி பண்ணணும்னு தெரியல. அதனால டைரக்டா பாஸையே எதிர்க்க போலாம். ஏன்னா இப்போதைக்கு இந்த ஸ்வாட் ரொம்ப பலவீனமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்ட்ல போயின்னு இருக்கேன். ரொம்பவே பாழஞ்சு இருக்கு. என்ன இது? நான் சக உலகத்துல பாக்குற ஸ்டேஷனை விட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் தண்ணியில இருந்து ஒரு சவுண்ட் கேட்க ஹீரோ அலர்ட் ஆக அந்த இடத்துல இருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண. என்ன இது நீளமா இருக்கு? என்ன இது? என்னோட ஸ்வாட் உடஞ்சிச்சு. அப்ப பார்த்தா தண்ணி உள்ள மிகப்பெரிய பாம்பு வந்திருக்கு. நான் இவ்வளவு லெவலப் ஆன பிறக்கும் அந்த பாஸோடைய பேர் எனக்கு வெள்ளையில காமிக்கும்னு நினைச்சா ஆரஞ்சுல காமிக்குது. அப்ப இதுதான் பாஸா? என்னால யூகிக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்வாட் அதோடைய செல்ல தொலைக்க முடியாது. அதே மாதிரி அதுக்குன்னு நான் வெறும் கையால சண்டை போட முடியாது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு கிட்ட வர ஹீரோ அட்டாக் பண்ண அதோட செல்லுல தொலைக்க கூட முடியல. வேகமாவும் இருக்கு, ரொம்ப பலமாவும் இருக்கு. தடுக்க எதனா யோசிக்கணும், இல்லைன்னா அது என்ன கொண்டுடும். இந்த இடத்துல திரும்ப அதுவும் அட்டாக் பண்ணுவாங்க. ஹீரோ அந்த இடத்துல டப்பு டப்புன்னு தப்பிக்கிறான். அதோட வாளால என்ன ஒரு ரெடி அடிச்சா அவ்வளவுதான். ஏற்ற மாதிரி அதுவும் அடிக்க ஹீரோ ஒழுங்கா தண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கிறான். அது தண்ணிக்குள்ளேயே வந்து அட்டாக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அது சொட்டி போட்டு அடிக்குது. அதோட ஹீரோ கண் வச்சு பார்த்தா அந்த இடத்துல ட்ரெயினோட ஒரு பெட்டியை தூக்கி ஹீரோ மேல போட. ஹீரோவும் நான் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இது என்ன விட ஸ்பீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அந்த இடத்துல ஓட. நல்ல வேலை தப்பிச்சிடறான். எனக்கு தெரிஞ்சு அதை கொல்ல இந்த பலம் பத்தல, இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகணுமா? அது என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் அதை கொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னு ஹீரோவை யோசிக்க. இப்ப பிளாஷ்பேக் உள்ள நான் ஒரு வீக்கான ஹண்டர்ல இந்த உலகத்திலேயே உன்னை கூப்பிடுறவங்க எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுறாங்க. சரியா சொன்னீங்க மிஸ்டர் சாங். ஆனா அவங்க எல்லாத்தையும் நீ கண்டுக்காத சாங். எல்லாருமே உன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியமான ஆளுங்க அப்படின்லாம் நீ நினைக்கவே நினைக்காத. அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அவங்களும் வீக்கானவங்க தான். அவங்களுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி நீ பண்ணணும்னா நீ இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங் ஆகணும்னா மாறி காட்டு. அப்பதான் அவங்க எல்லாருக்கும் புரிய வரும். நல்லா புரிஞ்சது மிஸ்டர் சாங், நான் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த சண்டையை தொடர நான் அந்த இடத்துல பலவீனமா இருந்ததுனாலதான் இப்படி எல்லாம் என்ன கேள்வி பண்ணாங்க. அதனால அசிங்கப்பட்டு நான் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கேன். நான் மட்டும் என்ன பலசாலியா இருந்தேன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீ பலசாலியா இருக்கியோ அந்த அளவுக்கு நீ உயிரோட எல்லாரும் காட்டிலும் சுதந்திரமா வாழலாம். நீ பலவீனமா இருந்தினா பலசாலிகளால நீ அடிமையாக்கப்படுவ, அப்படி இல்லைன்னா அழிக்கப்படுவ. அவங்கள பார்த்து பயப்படணும் தினந்தினம். நீ மட்டும் வீக்கா இருந்தினா உன்னை இழிவா பார்ப்பாங்க, அறிவாளியா இல்லைன்னா முட்டாளா பார்ப்பாங்க. நீ எந்த அளவுக்கு எல்லா விதத்திலயும் ஸ்கில்லோட இருந்தாலும் நீ பலசாலியா இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. உன்னோட உயிரை காப்பாற்ற போறது எந்த ஒரு நொடியிலுமே உன்னோட பலம் மட்டும்தான். நான் அதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கேன், ஒன்னு கொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பாம்பு மலையாரு அது அட்டாக் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல பலசாலி ஆகணும் அப்படின்னு ஹீரோவோ கொஞ்சம் கொஞ்சமா லெவலப் ஆகலாம். அவனுக்குள்ள இருக்க வெறி மட்டும் தான் காரணம் அவனை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த விஷயத்தை ஒப்பிடும் போது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் பலசாலி ஆகணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ எல்லாம் அந்த மான்ஸ்டர்ஸ் முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட செல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க. அதுவும் கதிரனை இவனை முட்டி விட ஹீரோக்கு ரத்தமா வருது. நீ என்ன பண்ணாலுமே நான் சாதிப்பேன், அது யாராலையும் தடுக்க முடியாது. நான் யாருன்னு இந்த உலகத்தை காமிக்கிறேன், நான் உன்னை கொல்லுவேன், செத்து போ அப்படின்னு கொண்டுறான். அதோட ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆவேன். அடடா, முன்ன விட இப்ப நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அப்ப நோட்டிபிகேஷன்ல நீங்க கிங் ஆஃப் வேனம்ன்றத தோக்கடிச்சிருக்கேன், பரவாயில்ல. சமயத்துல இந்த கத்தி வந்து உதவிச்சு. இது சாதாரண வாழை விட 2 மடங்கு சக்தி வாய்ந்ததான். இதை பயன்படுத்தி அட்டாக் பண்ணா ஒருத்தங்களை பேரலைஸ் ஆக முடியும். விஷத்தன்மையும் கொண்டது. இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு பயன்படுத்த பயமா தான் இருக்கு. இப்போதைக்கு இதை பத்தி யோசிச்சு என் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்கல. அதோட டஞ்சனும் கிளியர் ஆக உடஞ்ச ஸ்வாடோட ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வரான். ஆஹா, என்ன இது? நான் நினைச்ச புள்ளி அதுக்குள்ள இருட்டுடுச்சு, யாரையும் காணும். டைம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சொல்றோம், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்த இடத்த விட்டு போக முடியாது, நீங்க பாதுகாப்பான இடத்த நோக்கி வாங்க. நீங்க ஒரு ஹண்டரா அப்படின்னு அவனோட ஸ்வாட பார்த்துட்டு கேட்க. ஆமா, நான் ஒரு ஹண்டர், என்ன மன்னிச்சிருங்க, வாங்க உங்களுக்கு சண்டை நடக்கிற இடத்த காமிக்கிறேன். என்ன இது? நான் இந்த டஞ்சன் உள்ள இருக்கும்போது வேற என்னமோ நடந்துருக்கு போல வெளியே. அதுக்கப்புறம் வரும்போது சோல்ஜர்ஸ் கிட்ட ஹீரோவும் கேட்கறான், என்ன இது டஞ்சன் உடஞ்சிருச்சுன்னு? எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து மேஜிக் பீஸ்டும் வேற எதனா வெளியே வந்துருச்சா? ஆமா வந்துருச்சு, ஆனாலும் அதுங்களை ஒரு வேலை சமாளிச்சுன்னு இருக்காங்க. இன்னும் பெருசா ஒண்ணு இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல என்னோட பெர்செப்ஷனை யூஸ் பண்றேன். இதை பயன்படுத்தி என்னால உணர முடியுது பக்கத்திலேயே மிகப்பெரிய மாஸ்டர் இருக்கு, அது பாஸ். அதுக்கப்புறம்
மக்களும் ஆபத்தை உணராம போட்டோஸ்ல எடுத்து இருக்க சோல்ஜர்ஸும் தடுக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இல்ல அது ரொம்ப பலமா இருக்கு அதனால அதை தடுக்க முடியும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அண்டர்ஸும் திணறி இருக்க. என்ன பக்கம் சோல்ஜர்ஸ் வந்து இருக்க ஹீரோவும் கூட்டத்தின் நடுவில் வந்து பார்த்து இருக்கான். இவங்களால லோ ரேங்கல் ஹை ரேங்கை சேர்ந்தவங்க எங்க போயிட்டாங்க இதை சமாளிக்க. அதுலயும் முக்கியமா ஒரு டேங்க் இருக்காரு அதனாலதான் இந்த அளவுக்கு கூட சமாளிக்க முடியுது. டி ரேங்க்ஸ் பி ரேங்க் ஒரு ஹீலர் என்னது ஜூயியா. அப்புறம் ஜூயிக்கு ஒருத்தவங்க வந்து கூப்பிட அவங்களும் ஹீல் பண்ணிட்டு போறாங்க. ஜூயி கொஞ்சம் ஃபோக்கஸா இருக்க சொல்லி அவங்களும் சொல்ல அது கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே ஹீல் பண்ண ஆரம்பிக்க அந்த சம்பவம் தான் ஆகுது. அவ்வளவு ஃபோக்கஸ்டா இல்லாதனால ஹீல் பண்ண முடியல. என்ன பண்றீங்க ஜூயியால அந்த சம்பவத்தை மறக்க முடியல. அதனால அவர் ரொம்பவே பயப்பட்டு இருக்கான். நானும் அந்த மாதிரி சொல்ல முடியாது என்னதால அவ்வளவு பண்ணணும். அந்த பயம் உள்ளுக்குள்ளேயே எனக்கு கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாளாச்சு இருந்துச்சு. இல்ல இவங்களை இப்படியே விட்டு போக எனக்கு மனசு இல்ல. இது வெறும் டி ரேங்க் பாஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது வரைக்கும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த கோலம் இப்ப சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாத்தோட அந்த ஸ்வாட பயன்படுத்தி அட்டாக் பண்ண அதோட அதுவும் அப்படியே தட்டு மாதிரி கீழே விழவும் டேங்கும் எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. இது தக்க சமயம். அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தி எல்லாருமே அட்டாக் பண்ண ஒரேடியா அதை கொன்னுறாங்க. என்ன இது இங்கல இருக்க யாருமே அதை அட்டாக் பண்ணல. அவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணது யாரா இருக்கும். இந்த ஸ்வாட் மட்டும் தான் இருக்கு. அவ்வளவு பாஸ் லெவலியே யார் கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட ஆமா இது எந்த அண்டருடைய ஸ்வாட் இது. ஓ நீ அந்த அண்டர் கேக்குறீங்களா அவரை பார்க்க அவர் இல்லவே அவரு அதோட அந்த டேங்க் வச்சு இருக்கணும். ஆஹா ஒரு மர்மமான அண்டரா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஷாக்காவ ஹீரோவும் இன்னொரு பக்கம் சந்தில போயிட்டு ஒரு போஸ் கொடுப்பான் பாருங்க. வேற லெவலா இருக்கும் அவன் ஆர்ம்ஸ் எல்லாம். இப்போ அந்த பாஸ் மவுண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் வீக் தான். அதனால தான் ஒரே அட்டாக்ல அடி வாங்கிடுச்சு. இன்னொரு பக்கம் ஜூயும் அது ஜின்வுவா அப்படின்ற மாதிரி மயக்கத்துல பார்த்து அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு நம்மள சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சி இந்த லைக் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவலா இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணா பார்த்துருப்பீங்க நம்புறேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நானும் என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.